ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நைட் டின்னருக்கு சூப்பரான சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறேன். வெளியில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் சுட சுட சாம்பார் சாதம் தாங்க எங்கள் வீட்டில். சாம்பார் சாதத்துக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ எல்லா காய்கறியுமே போட்டுக்கலாம். நான் வந்து கேரட்டு, முள்ளங்கி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எடுத்துருக்கேன். முருங்கைக்கீரை இருந்தால் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சவு பீன்ஸு எது மட்டும் நம்ம அவரைக்காய் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். நமக்கு விருப்பமான காய்கறி எல்லாமே வந்து நம்ம சேர்த்து சாம்பார் சாதம் செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே காய்கறியெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. 2 தக்காளி எடுத்துருக்கேன், எக்ஸ்ட்ராவாக கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பூண்டு தட்டி வச்சுருக்கேன், ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மஞ்சத்தூள். நான் வந்து முருங்கைக்கீரை இல்லைன்ட்டு முருங்கை சாத பொடி எடுத்திருக்கேன், தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், பருப்பு சாத பொடி எடுத்திருக்கேன். இதில் எல்லாமே போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது இவ்வளோ தாங்க எங்கள்கிட்ட. ரொம்பவே சிம்பிளான டிஷ் தாங்க, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சு, அது மட்டும் இல்லாமல் இதை நாம் இப்போ இன்றைக்கி வந்து ரேஷன் அரிசியில் தான் செய்ய போகிறோம். ரேஷன் அரிசியில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாசம் எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருக்கும். ரேஷன் அரிசி வந்து எல்லாமே இட்லிக்கு அதுக்கு தான் போடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே 2-3 டைம் வாஷ் பண்ணி ஒரு 2 டம்ளர் அரிசியும் 150 கிராம் துவரம் பருப்பு நான் எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். நான் தாளிப்புக்காக வடகம் எடுத்திருக்கேன். அம்மாவோட ப்ரிப்ரேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு குக்கரில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் தட்டி வச்சுருக்கிற பூண்டு, வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தாளிப்பு வடகம் இது நல்லா கலந்து விட்டுறணும். இப்போது கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்தாச்சு. தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது முக்கியமான பொருளே வந்து பெருங்காயம் தாங்க, அதனால் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பெருங்காயம் சேர்த்துக்கலாம் தாராளமாக. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியை சேர்த்துக்கலாம். எல்லா காய்கறியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு காய்கறி வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா காய்கறியை இந்த மாதிரி வேக விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து இதில் 2 டம்ளர் அரிசி, ஒரு 1 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். 1க்கு 3 பாகம், அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணிங்கிற அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க ரேஷன் அரிசியும் பருப்பும் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுமே மூடி போட்டு நல்லா மூடி வச்சு 4 விசில் விடணும். 4லேருந்து 5 விசில் தாராளமாக விடலாம். ஏன்னா நம்ம தண்ணி வந்து நல்லா சேர்த்து தான் வந்து வச்சுருக்கோம். அதனால் ஒரு 4லேருந்து 5 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் விசில் விட்டு எடுத்தோடனே இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கும். நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டாலே நம்ம நல்லா திக்காக கெட்டியாக ஆகிடும். இப்போ தாளிப்புக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் தாளிப்பு வடகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளித்து நல்லா கொட்டி நல்லா கலந்து விட்டு குக்கரை போட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டாலே போதும். சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக தவறாமல் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.